டைட்டில் வின்னர் அர்ச்சுவா? சரியில்லையே. விஷத்தவளை இப்படிலாம் பேசாதே. என்ன நடக்குது? ஒருவேளை வெளியே வந்து உண்மையான நிலவரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்றக்கா. ஏன்னா சமாளிக்கிறது இவங்களுக்கு கை வந்த கலை தானே. சாரி கேட்டுடலாம் கமல் சார்ட்டன்னா, வெளியே சாரி கேட்க முடியாது. ஸோ அதனால் சமாளிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களோ? டைட்டில் வின்னர் அர்ச்சு. பூர்ணிமா ரவியோட என்ட்ரி எப்படி இருந்தது ப்ரோமோவில்? சும்மா தக 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 தகதான் இருந்திருக்குமே. எப்படி யார் யார் என்ஜாய் பண்ணீங்க? இந்த மூஞ்சியை பார்க்க வேணான்றக்காக தான் நேற்று அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். திருப்பியும் கொண்டு வந்து காட்டுறீங்களாடா, திருப்பியும் கொண்டு வந்து காட்டுறீங்களா? மனசாட்சி இருக்காடா உங்களுக்கெல்லாம்? வெறுங்கையை வீசிட்டு வந்தால் துரத்தி துரத்தி அடிப்பாங்களாம் மாயாவை. வேணா உள்ள சுருதின்னு ஒருத்தங்க இருக்காங்களாம் உள்ள, அவங்களையும் கூட்டு வர சொல்லுங்க கைப்பிடிச்சு. அப்போ துரத்தி துரத்தி அடிக்க வேண்டியதில்லை. யாருக்கு தெரியும், திடீர்னு இந்த வட்டம் டைட்டில் வின்னரை தவிர அடுத்த 5 பேருக்கும் ப்ரைஸ் இருக்குது. சின்ன சின்ன கோப்பை இருக்குன்னு கோப்பை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா விசித்ராக்காக சீசனவே மாற்றின ஆட்கள். இப்போ கடைசியில் விசித்ராவே ஃபைனலில் நிற்க வைக்கல, வெளியே அமுச்சு விட்டாங்க. மாயாவை உள்ளே வைக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அதை ஏற்றுக்கலாம். அடுத்த வாரம் வரப்போகிற கண்டென்ட், பழைய ஆட்கள்லாம் உள்ளே வராங்க. அவங்க எல்லாம் மாயாட்ட எப்படி பேச போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? பாதி தியாகி ஆக்கிட்டாங்க, நீ முழு தியாகி ஆக்கி தானே வெளியே அனுப்ப முடியும். நீ ஒரு ஆள் தான் கேமுக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் விளையாண்டுருக்க அப்படின்னு உள்ளே வந்து யாராவது அழுகை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் போடுவா? ஒருவேளை விஜய் வர்மாவை செட் பண்ணி அமிச்ச மாதிரி சரவண விக்ரம இல்லைன்னா அக்ஷய் அப்படி யாராவது செட் பண்ணி அனுப்புவாங்களோ? ஆனால் கண்டிப்பாக மாயாவை கட்டி பிடிச்சி அழுகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது. பூர்ணிமாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க, திருப்பி உள்ளே அனுப்ப மாட்டாங்கன்னு தோணுது. பெட்டி தூக்கிட்டு வெளியே வந்தவங்க போன வட்டம் வந்தாங்களான்னு கேட்டால் பெட்டி தூக்கிட்டு வெளியே வந்தவங்க போன வட்டம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்போது யாராக இருக்கும் மாயாவை தியாகியாக்குற? யாராக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பூர்ணிமா எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். நீங்கள் ஜெயிச்சா எல்லாத்துக்கும் பெருமைன்னு சொல்லி இன்னைக்கு வெளியே அமிச்சிட்ட பற்றி அவரால் வாயில் விழுந்து யாராவது தப்பிச்சிருக்காங்களா?